ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளியை வச்சே தான் செய்ய போகிறோம். இந்த தக்காளி வச்சு ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நீண்ட நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில டிப்ஸும் சொல்லியிருக்கோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நல்லா பழுத்த நாட்டு தக்காளி ஒரு 1/2 கிலோ நம்ம எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் வந்து இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஈரம் போக நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. தக்காளியை நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது கூட நம்ம 50 கிராம் போல் தனி மிளகாத்தூள், 50 கிராம் போல் புளி, 50 கிராம் போல் கல்லுப்பு எல்லாம் எடுத்திருக்கோம். இந்த புளியில் வந்து நாரோ கொட்டையோ இருக்கக்கூடாது. அது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போல் கடுகு, 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது வெந்தயத்தை நம்ம வந்து வெறும் சட்டியில் போட்டு அதை வந்து நம்ம வறுக்கிறோம். வெந்தயம் பொரிஞ்சோன்னா கடுகும் சேர்த்து ரெண்டும் வந்து பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம பொடி பண்ண போகிறோம். இந்த பொடி வந்து நம்ம ஊறுகாயில் சேர்க்கும் போது அதுக்குன்னு ஒரு தனி வாசம் வரும், கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போது கடுகையும் வெந்தயத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அகலமான பேனில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க புளி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நாரோ கொட்டையோ இருக்கக்கூடாது. அதை வந்து இந்த தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு மிதமான தீயில வச்சு நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மிதமான தீயில அப்பப்போ திறந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா மசிஞ்சு வந்துடும். அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா அது போகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு ஆற விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி விழுது வந்து நல்லா ஆறின பிறகு இதை மிக்சியில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே வந்து நம்ம தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நம்ம வச்சுருக்க 50 கிராம் தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த வெந்தயம் கடுகு அரைச்ச தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், உப்பு, 10 பல் போல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இது வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் 100 ml போல் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கணும். நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து கடுகு சேர்த்து தாளிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6 பல் போல் பூண்டு அதை வந்து நல்லா தட்டி வச்சுட்டு அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் கிண்டணும். இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அது நல்லா வர வரைக்கும் அதை வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வந்து இறக்கிடலாம். இந்த தக்காளி ஊறுகாய் வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணியே சேர்க்காததுனால இது வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிறந்த சைட் டிஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.